Hello friends, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா TNPSC Combined Technical Services Examination non interview postக்கான certificate verification, that is on screen certificate verification list வந்து பாத்தீங்கன்னா இது பப்ளிஷ் ஆயிருக்கு. சோ இதுக்கு ரிலேட்டடா பாத்தீங்கன்னா நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கு. ஓகேங்களா? சோ அந்த கமெண்ட்ஸ்க்குலாம் கிளாரிஃபை பண்றதுக்காக தான் இந்த வீடியோ. சோ நிறைய பேர் என்ன கேக்குறீங்க, வாட் இஸ் த ப்ராசஸ் அப்படின்னு கேக்குறீங்க. ஓகேங்களா? சோ அது சம்பந்தப்பட்ட வீடியோ தான் இந்த வீடியோ. ஓகேங்களா? சோ நமக்கு ஏற்கனவே என்ன தெரியும் அப்படின்னா, ஒரு டிஎன்பிஎஸ்சில கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் நான் இன்டர்வியூ போஸ்டா இருந்தால் என்ன ப்ராசஸ் அப்படிங்கறது நான் தெளிவா சொல்லிடுறேங்க. ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். ரிட்டன் எக்ஸாம் ரிசல்ட் வந்தோடனே நமக்கு வந்து ஒரு செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்கும். அவங்கள வந்து பிசிக்கல் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் நமக்கு கவுன்சிலிங் இருக்குங்க. இதுதான் வந்து நான் இன்டர்வியூ போஸ்டுக்கான ஒரு ப்ராசஸ் அப்படிங்கிறது. ஓகேங்களா? பட் நமக்கு இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா ஆன் ஸ்கிரீன் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ அது எப்படி பண்ண போறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஆக்சுவலி எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை. ஸோ அதாவது மேபி நம்ம முன்னாடியே நம்ம வந்து சர்டிபிகேட்ஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ நீ அதுல வந்து ஏதாவது செக் பண்ணுவாங்களா இல்ல எகெயின் அப்லோட் பண்ண சொல்லுவாங்களா? சோ இந்த மாதிரிங்கிறது எனக்கு தெரியல. சோ அதனாலதான் நான் சில கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ணலைங்க. சிலர் வந்து கமெண்ட்ஸ் பண்ணிருந்தீங்க. சோ நான் கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்றது இல்ல அப்படின்லாம். ஆக்சுவலி நமக்கு ஒரு விஷயம் தெரியாம ரிப்ளை பண்ணக்கூடாது. எனக்கு அதாவது நம்ம சொல்ற இன்ஃபர்மேஷன் கரெக்டா இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் ரிப்ளை பண்ணல. சோ என்னோட பழைய வீடியோஸ் எல்லாமே பார்த்துட்டீங்கன்னா கண்டிப்பா தெரியும். என்னை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவங்களும் கண்டிப்பா தெரியும். இது வரைக்கும் நான் யாருக்குமே கமெண்ட்ஸ் வந்து ரிப்ளை பண்ணாம இருந்ததே கிடையாது. எல்லா வீடியோஸ்க்கும் பண்ணிருப்பேன். நேத்து நான் போட்ட வீடியோக்கு சிலருக்கு கமெண்ட்ஸ் ரிப்ளை பண்ணதுக்கு காரணம் அதுக்கான கரெக்டான என்ன ஆன்சர்னு தெரியாம என்ன ரிப்ளை பண்ண முடியல. நான் தான் ரிப்ளை பண்ணலைங்க. ஸோ தெரியாம நீங்க சொல்லாதீங்க. இன்னொன்னு, எனக்கு நேத்துல இருந்து கால்ஸ் அத்தனை ஃபோன் கால்ஸ் வருது. நான் அதெல்லாம் அட்டன் பண்ணி அவங்களுக்கு எல்லாம் கிளாரிஃபை பண்றது, இந்த மாதிரி நிறைய ஒர்க்ஸ் எனக்கு இருக்கு. எனக்கு கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. ஸோ நான் ஆன்லைன்லேயே இருந்தா மட்டும்தான் என்னால கமெண்ட்ஸ்க்கு வந்து ரிப்ளை பண்ண முடியும் ஆக்சுவலி. ஸோ இன்னொன்னு பாத்தீங்கன்னா, ஸோ நான் அகாடமில நான் வந்து என்ன பண்றேன்னா ஜஸ்ட் ஒரு எக்ஸாமுக்கு ஆன்லைன் கிளாஸஸ், டெஸ்ட் பேட்சஸ், ஸோ இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸ்க்கு ஒரு கிளாஸஸ் தான் நடத்திட்டு இருக்கேன். ஸோ ஆக்சுவலி இது டிஎன்பிசி இந்த போஸ்டிங் பத்தி அப்படிங்கிற அளவுக்கு வந்து நம்ம தெரியாம சொல்லக்கூடாதுங்க. ஓகேங்களா? ஸோ அதனாலதான் அதுல ரொம்ப நான் இன்வால்வ் ஆகிறது இல்லை. ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு ப்ராசஸ் நமக்கு தெரிஞ்சுக்கிப்பேன். நேற்று ரிசல்ட் நைட் வந்துச்சு. ஸோ யாருக்கும் தெரியாம இருந்திருக்கலாம். ஸோ நாம போடுறதுனால ஒரு இன்ஃபர்மேஷன் ஒருத்தருக்கு தெரிய போகுதுங்கிறதுக்காக தான் இந்த இன்ஃபர்மேஷன். ஸோ நம்ம தெரியாம ஒரு இன்ஃபர்மேஷன் போடக்கூடாதுங்கிற என்னோட இது. ஸோ ஒருத்தர் எல்லாமே செய்யறப்ப அவங்கள வந்து நெகட்டிவா சொல்லாதீங்க. அதே இதையும் ஸோ கமெண்ட்ஸ் ரிப்ளை பண்றது இல்லை அப்படிங்கிறதுலாம். ஸோ ஆக்சுவலி நான் எல்லாமே ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ இது ப்ராசஸ் பார்க்கலாம் என்ன எப்படி நடக்கும்னு நமக்கு தெரியல. ஆன் ஸ்கிரீன் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ப்ராசஸ் வந்து எந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு தெரியலங்க. ஓகேங்களா? ஸோ அப்லோடிங் நிறைய வந்து பாத்தீங்கன்னா அப்லோடிங் பண்ணுமா இல்ல பண்ணது மிஸ்டேக்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன மாதிரி நடக்கும்னு தெரிஞ்சாதான் நம்ம வந்து அதுக்கு எல்லாமே நம்ம வந்து ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ ப்ராசஸ்ங்கிறது இப்போதைக்கு என்னவா இருக்குன்னா, நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து மேபி பிசிக்கல் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கு, கவுன்சிலிங் இருக்கு, அவ்வளவுதாங்க. மேபி இந்த இன்னொரு 1 மந்த்துக்குள்ள எல்லாமே கம்ப்ளீட் ஆகும். எல்லா டோட்டல் ப்ராசஸுமே கம்ப்ளீட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ரொம்ப டைம் எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ நீங்க வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ அதை பத்தி அவங்களே வந்து அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ ஏதாவது அப்டேட்ஸ் தெரிஞ்சா நான் கண்டிப்பா வந்து நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஸோ நீங்க கமெண்ட்ஸ்ல வந்து கேட்டு இருக்க வேணாம். ஏன்னா இந்த ப்ராசஸ் தெரியாம நான் சொல்ல மாட்டேன். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.